வணக்கம் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எபிசோட் 1 சர்வைவல் சீரிஸ் மைன்கிராஃப்ட் விளையாட போகிறோம். ஓகே, நம்மளுக்கு எடுத்தோன்னே ஒரு வில்லேஜ் கிடச்சிட்டாங்க. அந்த வில்லேஜை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு எப்படிலாம் இந்த எபிசோடில் வந்து ட்ரீ ஹவுஸ் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு சரியாக நேரம் இல்லை, அதனால் நான் வந்து சிம்பிளான ஒரு சின்ன பேஸ் தான் கட்ட போகிறேன். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சுகர் கேன் எடுத்துகிட்டு அந்த வில்லேஜை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த பயம் எனக்கு ஒரு மாதிரி அக்லியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து வேறு எங்கேயாச்சும் எக்ஸ்ப்ளோர், இந்த வில்லேஜ் பக்கத்துலேயே வேறு எங்கேயாச்சும் ஒரு பயம் இருந்துச்சுன்னா வில்லேஜ் ஜங்கிளு இல்லாட்டி ஸ்ப்ரூஸ். எனக்கு ரொம்ப இந்த மைன்கிராஃப்ட்லேயே ரொம்ப பிடிச்ச இது பிளாக் வந்து ஸ்ப்ரூஸ் பிளாகு. அதோட இது காபிள் ஸ்டோன்ஸ் கட்டினா சூப்பராக இருக்கும். இந்த பிக்கர்ஸ் ஃபஸ்ட்டு கொண்டுருவோம், ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் பிகினர்னால் இந்த கேமுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். அதனால் ஃபுட்டு நிறையா பசிக்கும், நிறையா எடுத்துக்கணும். இந்த வில்லேஜோட வீட்டெலாம் போய் லூட் அடிப்போம். ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவையானது பெட்டு தான், ஏன்னா அப்போ தானே நம்ம ஹார்ட் கோர் இல்லை. அதனால் ஹார்ட் கோர் சீரீஸ் எப்போ வரும்னா ஒரு வீக்கெண்ட் டேஸில் தான் கைஸ் வரும். எனக்கு இப்போதைக்கு வந்து இது இருக்கனால என்னால் போட முடியாது கைஸ். அதனால் வீக்கெண்ட் டேஸில் தான் வரும். ஹார்ட் கோர் சீரீஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹார்ட் கோர் சீரீஸும் போடுறேன். ஓகே, இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த வீட்டில் போய் இப்போ ஏதாச்சும் இருக்கான்னு. அந்த வீட்டில் செஸ்ட் இருக்குது கைஸ். என்ன இருக்குது? ப்ரெட் இருக்கோ? ஓகே, 4 ப்ரெட் இருக்குது, எடுத்துக்குவோம். ஓகே, அடுத்த வீட்டுக்கு போவோம். அடுத்த வீட்டில் என்ன இருக்குது? அடுத்த வீட்டில் என்ன இருக்குது? அடுத்த வீட்டில் ஒரு செஸ்ட் இருக்குது. என்ன இருக்குது கைஸ்? 3 எமரால்டு கைஸ், சூப்பர் கைஸ். நம்மளுக்கு எடுத்தோன்னே அந்த வில்லேஜ் இருமாட்டேங்க 3 எமரால்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன பிளானில் இருக்கேன்னா, இதில் போயிட்டு இந்த நான் சொன்னல வில்லேஜ் பக்கத்துலேயே ஒரு பயம் சூஸ் பண்ணி அங்கே தான் வீடு கட்ட போகிறேன், பேஸ் கட்ட போகிறேன்னு. அங்கே பேஸ் கட்டிட்டு எபிசோட் 2ல் வந்து நான் வந்து ஃப்ளெச்சர் பிடிச்சி எமரால்டு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு ஃப்ளெச்சர்னா என்னன்னு தெரியாதுலன்னா எபிசோட் 2 பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் எப்படி வில்லேஜ் ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லித்தரேன் கைஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் தனியாக ஒரு டுட்டோரியலே நான் பண்ணித்தரேன். ஏதாச்சும் ஒரு ஃபார்மு, அயன் ஃபார்மு அந்த மாதிரினாச்சும் டுட்டோரியலே பண்ணித்தரேன். ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, இப்போ தான் நான் வுட்டே கலெக்ட் பண்ண போகிறேன். மைன்கிராஃப்டில் நம்ம ஒரு வேர்ல்டு விளாட்றோன்னா வுட்டு தான் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம். நான் வுட்டு கலெக்ட் பண்ணாமல் வில்லேஜை பார்த்தோன்னே வில்லேஜை போய் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த இதை கட் பண்ணிக்குவோம். ஓகே ஓகே முட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வில்லேஜில் போய் பார்ப்போம். தான் சொன்னல, இங்கே வந்து நிறையா ஹேபிள்ஸ் இருக்கும் கைஸ், அது சொல்லாமல் வந்துட்டேன், சாரி. இங்கே வந்து நிறையா ஹேபிள்ஸ் இருக்கும். தொண்டை வந்து கொஞ்சம் கட்டி வச்சதுனால வாய்ஸ் சேஞ்ச் ஆகலாம், சாரி மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து உள்ள போய் இந்த செஸ்ட்டில் என்ன இருக்கா, இந்த பிளாக் பண்ணிக்குவோம். சூப்பர், வில்லேஜ் பிடிச்சாச்சு. இந்த ஃப்ளெச்சருக்கு யூஸ்ஃபுல் ஆகும். டே ஏன்டா அப்படி பண்ணுறேன், சாரி கைஸ். ஓகே, இந்த உடச்சாச்சு. ஓகே, இதை உடச்சி நிறையா பிளாக்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா அங்கே வேஸ்ட் பண்ணிட்டேன் அதனால். ஹாய் வில்லேஜர், ஹவ் ஆர் யூ? ஓகே கைஸ், இது உடச்சாச்சு. இப்போதைக்கு இது போதும். போய் நம்ம ஏதாச்சும் பிளாங்க்ஸ் எடுத்துக்கோம். அப்போ தான் கிராஃப்டிங் டேபிள் பண்ண போகிறோம். பிளாங்க்ஸ் எடுத்து கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு கைஸ். கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு என்னதுன்னா, இப்போ ஆக்சுவலி லாவா வந்து ரேர். இப்போதைக்கு எனக்கு பொறுத்தளவுக்கு லாவா வந்து சர்ஃபேஸில் அதாவது மைன்கிராஃப்டில் சர்ஃபேஸில் வந்து ரொம்ப ரேராக இருக்குது கைஸ். நம்ம வந்து கேவுக்குள்ளே போயிட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நம்ம ஏதாச்சும் பார்க்கணும். அதுக்கு நம்ம அயன் இப்போதைக்கு நான் வந்து வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு சின்ன பேஸ் தான் கட்ட போகிறேன். எபிசோட் 2ல் வந்து அயன் மைனிங்கு போயெலாம் இது பண்ண போகிறேன். ஓகே ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்களா அதை 1.21ல் மைன்கிராஃப்ட் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதில் புது இது சூப்பரு. ஓகே,
அயன் குழம்பு டே ஐலண்ட் குழம்பு நான் வச்சுக்கிறேன்டா அவனையே. அதை கொண்டு போயிட்டு அயன் குழம்பு குழம்புட்டோமே. நல்லாவே நம்ம ஓடி வந்துட்டோம், வரல. அங்கன்னு பார்த்து லேமஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகே போவோம், ஃபுட்டு சாப்பிட்ணும். பயமாக இருக்கே, அயன் குழம்பு வந்துடுவானே அப்படின்னு நினச்சேன். சரி உள்ள மறுபடியும் போவோம். நம்ம யார், நம்ம வந்து மைன்கிராஃப்ட் ப்ரோ பிளேயரில். இங்கே வந்து கொஞ்சம் டர்ட் எடுத்துக்குவோம். டர்ட் எடுத்தாச்சு. ஓகே கேட்டை சாப்பிடுவோம். இப்போதைக்கு 3 ஹங்கரி பேர்ட் தான் இருக்கா. 4 கைஸ் நீங்கள் பார்த்தீங்களா, அதை நோட்டீஸ் பண்ணிங்களா? அயன்காலம் அடித்து பாதிக்கு பாதி ஹார்ட்டு போயிடுச்சு கைஸ். ஓகே கைஸ் வரேன் கைஸ். 2.5 ஹார்ட் தான் கைஸ் இருக்குது. இன்னும் 2.5 ஹார்ட்டும் போயிடுச்சு கைஸ். கைஸ் 7.5 ஹார்ட் போயிடுச்சு கைஸ். மேலே ஏறிக்கோங்க, தானே பார்த்துக்கோ. வா வா. அங்கே ஒளிஞ்சிருக்கியா தம்பி? சரி பொழைச்சிப்போ. ஓகே கைஸ் அவனை விட்டுட்டு நம்ம வந்து அவன் இங்கே எப்படியும் நான் அவனை கூட இங்கே வந்துடுறான் கைஸ். அதனால் நம்ம வந்து பிளாங்க்ஸ் எடுத்து ஒரு கிராஃப்டிங் டேபிளை வச்சு ஒரு போட் செஞ்சு இங்கேருந்து எக்ஸ்கேப் ஆயிடுவோம் கைஸ். ஓகே கைஸ் கிராஃப்டிங் எடுப்போம், வைப்போம், போட் பண்ணுவோம். பிளாக் எடுத்து இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணி இங்கே, ஒரு கிளிக் பண்ணி இங்கே, ஒரு கிளிக் பண்ணி இங்கே, ஒரு கிளிக் பண்ணி அங்கே. ஓகே போட் செஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த கிராஃப்டிங் டேபிள் உடச்சிக்குவோம். கிராஃப்டிங் டேபிள் உடச்சிக்கிட்டு டர்ட்டை உடச்சிக்குவோம். இந்த வுட்டையும் உடச்சிக்குவோம். இந்த டர்ட்லேயே உடச்சி என்னோட பாதி இது போயிடுச்சு கைஸ். ஆக்சுவலி டர்ட்டுக்கு வந்து நம்ம ஷஃபல் யூஸ் பண்ணோம். நான் வந்து ஷவல் யூஸ் பண்ணல. இது ஷவல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. நான் எஸ்கேப் ஆகணும் அந்த பயம்லேருந்து. அடுத்து வரப்போ அந்த அயன்கலம் போட்டு தீரணும் கைஸ். அதுக்காண்டி ஒரு நல்ல பிளான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அயன்கலம் போட தெரியாதுன்னா இந்த எபிசோட் 2 பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு. ஓகே கைஸ் இங்கே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஓக் ட்ரீஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓக் ட்ரீஸ் கூட ஓகே தான் கைஸ். கைஸ் டூ யூ சி தட் 1.21 ரீல்ஸ் ஆன டாக் வெரைட்டி கைஸ். கைஸ் நம்மளுக்கு எடுத்தோன்னே டாக் வெரைட்டி கிடச்சிச்சு. நம்மளுக்கு கிடச்சிட்டோம். அச்சோ நம்ம சாகக்கூடாது. இங்கே சின்ன டாக் கூட இருக்குது கைஸ். ஸோ போட்ட எஸ்கேப் ஆகும் கைஸ். நம்மளுக்கு கடிக்க வருமா, வருதா, கடிக்க வருதா? ஓ கைஸ் வருது கைஸ். சூப்பர் சூப்பர். போட்டில் ஏறணும்னு நினைக்கிறேன். போட்டில் ஏறிடணும், போட்டில் ஏறிடணும். ஏறி இருக்குமா இல்லை இல்லையா? போட்டில் ஏறி இருக்குமா இல்லையா? ஓகே பார்ப்போம். போட்டில் ஏறிடுச்சு கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லி டாக் வாஸ் கிளைம்ட் ஆன் த போட் கைஸ். ரீஸ்பான் பாயிண்ட்டை செக் பண்ணிடுவோம். கடிச்சாலும் கடிக்கும். ஓகே போட்டில் ஏறிக்கும். போட்டில் ஏற முடியல. போட்டில் ஃபஸ்ட்டு அந்த பெட் எடுத்து கொடுத்துக்கும். ஓகே கைஸ் பெட் எடுத்தாச்சு. இப்போ போட்டில் ஏறிக்கும். ஏரியாச்சு கைஸ். இப்போ வந்து இந்த ஐலாண்டுக்கு அப்படியே பின்னாடி ஏசிட்டு போவோம் கைஸ். ஓகே கைஸ் நாங்கள் போவோம். போகிறோம் ஐலாண்டுக்கு பின்னாடிக்கு பக்கம் போகிறோம் ஐலாண்டுக்கு பின்னாடி பக்கம் போகிறோம். எஸ் கைஸ் பாதி கிராஷ் பண்ணிட்டோம். இன்னும் பாதி மட்டும் கிராஷ் பண்ணோம். ஐ திங்க் அங்கே வந்து ஜங்கிள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஜங்கிள் கூட என்னோடய செகண்ட் ஃபேவரட் பயம் கைஸ். இங்கே உங்களுக்கு எந்த பயம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணையும் தட்டி விட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே கைஸ் இங்கே எனக்குள்ளே இறங்கிக்கும். இந்த டாகு இந்த சுகர் எடுத்துக்கும். இறங்கலை சுகர் கிரீம் எடுத்துக்கும் கைஸ். ஆக்சுவலி இந்த சர்வைவல் சீரீஸ் வந்து எனக்கு 3ஆவது சர்வைவல் சீரீஸ். ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். செகண்ட் ஒன்று வந்து நான் வந்து ஆஃப்லைனில் வந்துருக்கேன். இதில் போடாமல் யூடியூப் சேனலில் போடாமல் தேர்டு வந்து இது கைஸ். போக போக நம்ம சேனலும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்க்குறீங்க, மறுபடியும் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிறீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள், லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள். ஓகே கைஸ் இந்த இடத்துல கைஸ் நம்ம வீடு கட்ட போகிறோம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே இந்த மெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருட்டாயிடுச்சு, தூங்கிடுவோம் நம்ம. ஃபஸ்ட்டு
போய் தூங்கு, பெட்டை போடு. பெட்டை போட்டு தூங்கியாச்சு கைஸ். ஓகே கைஸ். ஓகே டி ஏன்டாவே சாகடிக்க வந்துட்டான்டா. டே ஒய்டா டூயிங் லைக் திஸ். ஐ எம் ப்ரோ பிளேயர்னோ. செத்தோண்டா சேகர். சோலி முடிஞ்சு கைஸ். ஃபஸ்ட் டேவே நம்மளை சோலி முடி வச்சுட்டு அந்த வரேன் பொறுப்பு தாவடிக்கே முட மாட்டேன். ஒரு கையிலே கொள்றவனே ஆட்டு போனாலும் பரவாயில்ல, கையிலே கொள்ளுறேன். போட்டேன்டா. ஐ எம் ப்ரோ பிளேயரா. நான் நிரூபிச்சு காமிச்சிட்டேன்டா. யார்கிட்ட? ப்ரோ பிளேயர் கிட்டடா. மைன்கிராஃப்ட் ப்ரோ பிளேயரா நான். ஓகே இப்போ தூங்குவோங்க கைஸ். தூங்கியாச்சு. இப்போ வந்து உட்கட் பிளான் வைக்கிறேன். ஏன்னா வீடு சிம்பிளானா கட்ட போகிறோம், ஆனால் உட்டு நிறைய தேவைப்படுது கைஸ். இப்போ வந்து மைன்கிராஃப்ட் 1.21 ரிலீஸ் ஆயிடுச்சுல கைஸ். அந்த அதில் வந்து ஒரு நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். இந்த உட்டை வந்து இப்போ உட்டு இப்படி இருக்குன்னா அந்த உட்டோட இலையெல்லாம் எடுத்தால் ஒரு மாதிரி ஆகும்ல கைஸ். அது பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு உட்டு இருக்குது கைஸ். அந்த உட்டை வச்சு கட்டுறதான் இப்போலாம் எல்லா மைன்கிராஃப்ட் ப்ரோ பிளேயர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி வச்சு கட்டுறாங்க கைஸ். ஏன்னா அது லுக்காக இருக்குது கைஸ். ஸ்ட்ரிப்டு லாக் அந்த ஸ்ட்ரிப்ட் லாகை வச்சு சூப்பராக இருக்குங்க கைஸ். நம்மளும் அதாச்சும் தான் கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேரட் சீட் இருக்கா நம்மகிட்ட. சீட் 3 இருக்குது. ஓகே நம்மள இது பண்ண முடியும், டேம் பண்ண முடியுமா? டேம் மிஸ் ஆச்சு. பண்ண பார்த்துருச்சு. 2 அட்டெம்ப்ட் ஆகும் போல். 10 அட்டெம்ப்ட் ஆனும் நான் அவனை விட மாட்டேன். அவனை பிடிச்சே தீருவேன். ஓகே கைஸ் கிட்ட வந்துருச்சு. ஓகே பிடிச்சி டேம் பண்ணிடு. மிஸ் ஆயிடுச்சு. மேலே பந்துச்சா? எப்படி நான் உன்னை பிடிக்க விட மாட்டேன். டேம் ஆயிரு. எங்கே இருக்க? இந்த இருக்கு. டேம் ஆயிரு. டேம் கொடு. டேம் ஆயிடுச்சு. கைஸ் ஒரே சீட்டில் நம்மளுக்கு டேம் ஆயிடுச்சு கைஸ். ஐ எம் ஸோ லக்கி கைஸ். ஒரே பார்த்தீங்களா ஒரே சீட்டில் டேம் ஆன என்னோட பேரட் பேரை என்ன வைக்கலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். நான் உங்களுக்கு பேரட் பெரிய மாற்றிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து ஏதாச்சும் வுட் கலெக்ட் பண்ணுவோம். வுட் ஓகே கைஸ் வுட் கலெக்ட் பண்ணியாச்சு. வுட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கலெக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நிறைய தேவைப்படும். ஒரு ஸ்டாக்லாம் தேவைப்படாது. ஒரு 45 இல்லைன்னா 34 சம்திங் தேவைப்படும் கைஸ். ஓகே கைஸ் நான் எடுக்க முடியல. ஓகே வேறு எதுக்கு போவோம். இந்த பேம்பு இருக்குது கைஸ். பேம்பூவில் வந்து நம்மளால் இப்போ 1.21 ரிலீஸ் ஆன மைன்கிராஃப்டில் வந்து பேம்புவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பேம்பில் வந்து ஒரு பிளாக் ரெடி பண்ண முடியும் கைஸ். எத்தனை வகையான பிளாக்னா ஸ்டேர்ஸு, ஸ்லாபு, என்னது ஒரு 3 பிளாக் அந்த மாதிரி பண்ண முடியும். வெரைட்டியாக பண்ண முடியும் கைஸ். நம்மளுக்கு எபிசோட் 2ல் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். எபிசோட் 2ல் எபிசோட் 3ல் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். எனக்கு ஒரு டவுட் கைஸ். பேம்பு வந்து சாண்டில் வளருமான்னு எனக்கு தெரியாது கைஸ். அது மட்டும் எனக்கு இது பண்ணுங்க கைஸ். நீங்கள் வந்து கமெண்டில் மட்டும் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்து அந்த டர்ட்டில் நிற்கிது கைஸ். அது கொஞ்சம் தள்ளி இருந்தால் இங்கனக்குள்ளே தான் நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம் கைஸ். சிம்பிளான பேஸ் தான். அந்த இடத்துக்கு அதாவது எப்படின்னா ஃபிஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த இடம் தான் கைஸ் வீடு கட்ட போகிறோம். ஓகே வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரீ ஆனால் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது கழிக்கணும். இருக்கட்டும். ஓகே இங்கெல்லாம் கட்டலாம்னு நினச்சேன். இங்கே வேணாம் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே கூட ஓகே தான். ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டுவோம், அப்புறம் அப்கிரேட் பண்ணிக்குவோம். இந்த ட்ரீ உடைக்கிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டெம் பண்ணி குதி. அங்கே வச்சிட்டோமா? ஓகே இங்கே வச்சிட்டோம். அங்கே வச்சாச்சு. அங்கே வச்சாச்சு. ஓகே அங்கேயும் வச்சாச்சு. ஓகே இப்போ வந்து இதான் கைஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது கைஸ். ஒரு பெரிய சேலஞ்சாக எடுக்க போகிறேங்க கைஸ். நான் இது வந்து என்னென்னா வுட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. வுட்டை கட் பண்ணிட்டு அந்த தேர்டு பில்லர் வரைக்கும் வச்சிட்டோம். 3 பில்லர் வச்சிட்டோம். 4th பில்லர் தான் கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா வந்து தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி பண்ண போகிறேன். ஓகே கைஸ் இப்போ வந்து வுட் கலெக்ட் பண்ண போகணும். வுட் என்னோட உட்டன் பிக்கர்ஸும் உடையிற நிலைமையில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது, ஸ்டோன் மைன் பண்ணவா இல்லை அப்படி எடுக்கவா? ஸ்டோன் மைன் பண்ணி தான் கைஸ் ஆகணும். ஓகே கைஸ் இங்கே மைன் பண்ண ஆரம்பிப்போம். நம்மகிட்ட தான் உட்டன் பிக்கெக்ஸ் இருக்கு, யூஸே பண்ணாது உட்டன் பிக்கெக்ஸ். அதை வந்து உடன் பிக்காக்ஸ் எடு.
எங்கடா உடன் பிக்கெக்ஸை காணா? கிராஃப்ட் பண்ணதே ஆகணும் போல். சரி விடு கைஸ். உடன் பிக்கெக்ஸை காணாங்க கைஸ். அந்த இதே இருக்கானே கிளிட்டேன் அவனை வச்சு. என்னாச்சு? ஓ சாரி கைஸ், நான் வந்து பிளாங்க் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, ஸ்டிக் பண்ணியாச்சு. அப்படியே இங்கே வச்சு, அப்படியே இங்கே வச்சு, அப்படியே இங்கே வச்சு, இது தூக்கி அங்கே போட்டு, இதை தூக்கி இங்கே போட்டு, அப்படியே ஒரு ஸ்டிக் எடுத்து 2ஆ பிரித்து அப்படியே இங்கே போட்டால் ஒரு கிடச்சிச்சு கைஸ். ஒரு பிக்காக்ஸ் கிடச்சிச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து அன்லிமிட்டடான ஸ்டோன் பண்ண போகிறோம். அதாவது இந்த பிக்காக்ஸ் உடையிற வரைக்கும் நான் மைண்ட் பண்ண போகிறேன் கைஸ். ஏன்னா வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நிறைய சுகர் கேன் ஃபார்மு, பேம்பூ ஃபார்மு, அப்புறம் வந்து க்ரீப்பர் ஃபார்மு. ஏன்னா க்ரீப்பர் ஃபார்ம் வந்து அந்த பவுட்ரை வச்சு நம்மளால் சுகர் கேனை வச்சு பேப்பர் பண்ணி பவுட்ரை வச்சு அந்த கன் பவுடரை வச்சு நம்ம வந்து லாவா கைஸ். ஓகே கைஸ், நான் சொன்ன இது ரேருன்னு சொன்னேங்க கைஸ். பார்த்தீங்களா கைஸ், லாவா வந்து ரேருன்னு சொன்னேங்க கைஸ். நம்மளுக்கு லாவாவே கிடச்சிருச்சு கைஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி கைஸ். ஓகே, இந்த லாவா மூடி விட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரேபிட் இறங்கிட்டா ஏறிக்கும். ஓகே, சாரி ரேபிட்டுன்னு சொல்லிட்டேன், பேரட். சாரி கைஸ். ஓகே, இங்கிட்ட வந்துக்குவோம், கீழே வந்துடுவோம். ஓகே, பிளாக் கிடச்சிச்சு, கீழே போ. ஓகே, தள்ளி வந்துக்குவோம். ஓகே, இந்த இது ஓகே லாவா கைஸ். இதை வச்சு நம்ம அப்சிடன் மைண்ட் பண்ணி நம்ம வந்து நெதருக்கு போகலாம் கைஸ். ஆனால் இப்போதைக்கு என்னால் டைமண்ட் பிக்காக்ஸ் வந்து மைண்ட் பண்ணணும் கைஸ். அதனால் நம்ம வந்து டைமண்ட் பிக்காக்ஸ் மைண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அப்சிடன் மைண்ட் பண்ணி அதுவும் நிறையா ஆக்சுவலி எப்படின்னா அதுவும் நிறையா எப்படி சொல்கிறது கைஸ், வாயில் வர மாட்டேங்குது. அதுவும் நிறையா ஃபார்முக்கெலாம் யூஸ் ஆகும் கைஸ். பேசிக்கிட்டே ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ட்ரீ கட் பண்ணுவோம். ஓகே, இந்த ட்ரீ கட் பண்ணுவோம். கட் பண்ணிடணும். ஓகே, கட் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே கைஸ். போய் அதை முடிச்சிருவோம். எத்தனை வுட் இருக்குது? உள்ளே இருக்குது போல், இன்வென்டரியில் இருக்குது. ஓகே கைஸ், நான் வந்து இந்த சீரீஸ் கீப் இன்வென்டரி ஆனில் வச்சு தான் விளாடுவேன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் இன்னும் வைக்கல, ஆன் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள் கைஸ். அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு தான் நான் கைஸ் பண்ணணும். எங்கே வர்ற பேரட் இங்கே வா. ஓகே கைஸ், இப்போ வந்து இதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. அங்கங்கே வைப்பேன் கைஸ், இதுதான் ஒரு கஷ்டம். நெக்ஸ்ட்டு எபிசோட் 2ல் நிறையா சொல்லியிருந்தேன், இன்னும் நிறையா சொல்லுவேன். ஏன்னா எபிசோட் 2ல் வந்து நான் பேரட் ஒரு வீஸ் கட்டணும். இந்த வீடுக்கிட்டே கட்டவா இல்லை ஒரு மரத்துக்கிட்டே கட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ தான் சேஃபாகவும் இருக்கும். ரேபிட் பேர் என்ன வைக்கலாம்? சரி, மேலே ஏறி போய் பண்ணுவோம். ரேபிட் சொல்கிறேன். ஸோ சாரி கைஸ். பேரட் மண்டியில் ஏற்றிக்கோ. பேரட் வா. எங்கே போகிற? பேரட் கைஸ், நம்மளோட எப்படி இருக்கலாம்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்களே கொடுத்துருவாங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆஃப் தி எபிசோட் நேம் சொல்லுங்க கைஸ். எபிசோட் நேம் வச்சுருவோம். எபிசோட் நேம் வந்து ரத்தம் கைஸ். எப்படி கைஸ், நல்லா இருக்கா கைஸ்? இந்த வுட்டை உடச்சிக்குவோம். ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வந்து அந்த வுட்டை வந்து இது பண்ணால் ஒரு மாதிரி அந்த இதாங்க ஸ்ட்ரிப்டு லாக் சொன்னேன்ல கைஸ், இதான் ஸ்ட்ரிப்டு லாக். அப்புறம் அந்த 3 பில்லருக்கும் ஸ்ட்ரிப் லாக் பண்ணிடுவோம். ஓகே, அந்த 4th பில்லர் நான் பண்ணணும். பேரட்டை வந்து உட்கார வச்சுட்டு பண்ணுவோம். ஓகே, 1 2 ஓகே 3 பண்ணுவோமா? 1 2 தானா? இல்லை, உட்டு இல்லை. கைஸ், இதுதான் ஒரு பிரச்சனை கைஸ். நான் வுட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இது பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேங்க கைஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நான் வீடுக்கு வீடுக்கு வந்து எவ்வளோ வுட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், எவ்வளோ வுட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். நான் வந்து லாஸ்ட்டு ஒரு நம்பர் தருவேன். அந்த நம்பரோட இது கொடுத்து வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லலாம் கைஸ். நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுவீங்க. ஓகே, வுட் கலெக்ட் பண்ணுவோம்.
இது வேறு ஒரு வேலையாக இருக்குது கைஸ். ஸோ இங்கே இருக்க கூட கிளிக் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஒரு வுட்டை கட் பண்ணிட்டு மறுபடியும் வச்சுட்டு ஸ்ட்ரிப்டு லாக் வுட் எடுத்து நீங்கள் இன்வென்டரியில் வச்சிங்கன்னா ஒரு ரெசிபி ஃபார்ம் ஆகும் கைஸ். ரெசிபி கொடுப்பாங்க கைஸ். ஓகே கைஸ், எல்லா வுட்டுக்குமே வரும், இல்லை ஜங்கிள் வுட்டு எல்லா வுட்டுக்குமே வரும். ஆனால் இப்போ வந்து நான் மைன்கிராஃப்ட் வந்து ரேராக அந்த மாதிரி இல்லை, எப்போயாச்சும் அந்த மாதிரி தான் விளாடுவேன் கைஸ். ஆனால் நான் ஒரு கேம் விளாடுவேன். அந்த கேம் வந்து கிராஃப்ட் வேர்ல்டு. நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா கிராஃப்ட் வேர்ல்டு வரும், இல்லாட்டி கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், அது வரும். அந்த வேர்ல்டு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து ஆனால் அது வந்து மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்குது கேஸ். மைன்கிராஃப்டை விட மோசம்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும். ஆனால் மைன்கிராஃப்டில் இருக்க திங்ஸ்லாம் அங்கே இருக்காது. இப்போ வந்து ஸ்ட்ரிப்ட் லாக்னா அங்கே ஸ்ட்ரிப்ட் லாக் இருக்காது. பழைய வெர்ஷன் மாதிரி, இப்போ 19னா இப்போ 1.19 வெர்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி வெர்ஷன் மாதிரி அந்த மாதிரி வெர்ஷன் அது அந்த மாதிரி கேம் விளாடுவேன். இல்லாட்டி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வித்தியாசமான கேம் விளாடுறேன் கேஸ் உங்களுக்காண்டி. நம்ம சேனலில் வந்து மைன்கிராஃப்ட் தான் போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து மைன்கிராஃப்ட்டு. நான் மைன்கிராஃப்ட் தான் போடுவேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வேறு கேம்ஸும் போடுறேன் கைஸ். நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன், கால் ஆஃப் டியூட்டி விளாடுவேன், அப்புறம் வந்து நிறையா கேம்ஸ் விளாடுவேன் கைஸ். அப்புறம் வந்து நம்ம சேனலில் இன்னும் புதுசாக வரப்போகுது. அதாவது ஆண்ட்ராய்டில் வந்த கேம்ஸ்லாம் இருக்கும்ல கைஸ். அவங்க நிறைய பேருக்கு கேம்ஸ் விளாடணும்னு ஆசை. ஆனால் லேப்டாப்பில் தான் ஏற்றி விளாட முடியும், ஆனால் ஃபோனில் ஏற்றி விளாட முடியும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு எப்படி ஏற்றணும்னு சொல்லித்தரேன் கைஸ். வுட்டு கலெக்ட் பண்ணுவோம், ஏற்றணும் சொல்லித்தரேன் கைஸ். அது வந்து எப்போ வரும்னா சண்டே இல்லைனா சாட்டர்டே வருங்க கைஸ். ஹார்ட்கோர் சீரீஸு சண்டே இல்லாட்டி வீக்கெண்ட் டேஸில் வரும்னு சொன்னீங்களா கைஸ். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை கைஸ், அதனால தான் கைஸ். எனக்கு ஜங்கிளில் பிடிச்ச என்னன்னா கோகோ பீன்ஸ் கைஸ். கோகோ பீன்ஸும் வீட்டும் வச்சு நம்மளால் குக்கி பண்ண முடியும். ஓகே, நான் குக்கின்னு சொன்ன இந்த வீடியோட ஸ்பான்சர் என்னோட ஃப்ரெண்டு தேனி ராக்கிங் ப்ரோஸ். நீங்கள் போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். பை.